மீட்பெரும் உலக ரட்சிகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு தந்த புதிய நாளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 1:6 நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதாகும். நீதிமான்கள் என்றால் கர்த்தரை பின்பற்றி நீதியாய் நடப்பவர்கள், நேர்மையாக நடப்பவர்கள், மற்றவர்களையும் நீதியின் பாதையில் நடத்துபவர்கள் ஆவர். ஒரு நீதிமான் எவ்வாறு இருக்க வேண்டும், நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் எவை என்று சங்கீதம் 15, சங்கீதம் 112 ஆகியவை நமக்கு அழகாக விவரிக்கிறது. நாம் நம் வாழ்க்கையில் நீதிமான்களாக நடக்கும்போது நம்மில் தேவன் மகிமைப்படுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. யோபு 12:9 கூறுகிறது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான் என்று. யோசேப்பு எனும் வாலிபனை நாம் அறிவோம். அவன் தன் தகப்பனுக்கு செல்ல மகன் என்ற ஒரே காரணத்தால் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டு, எஜமானனால் பொய் குற்றம் சாட்டப்பட்டு, வழக்கை சரியாக விசாரிக்கப்படாமலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு, அந்த இடத்திலும் அவன் நீதியாக செயல்பட்டதால் தேவன் யோசேப்பை விடுதலையாக்கி எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக மாற்றினார். யோசேப்பு தான் வாழ்ந்த இடம் போத்திபாரின் வீடாக இருந்த போதிலும் அங்கு நீதிமானாக வாழ்ந்தார். சிறைச்சாலையிலும் நீதியாக வாழ்ந்தார். எனவேதான் தேவன் அவருக்கு மிக பெரிய உயர்வை கட்டளையிட்டார். ஒருவேளை யோசேப்பு போத்திபாரின் கையில் அடிமையாக விற்கப்பட்ட போது, தான் எகிப்து தேசத்திற்கு வழிநடத்தப்படும் போது அவர் தன் பாதை எப்படி இருக்கும் என்பதை அறியவில்லை. ஆனால் தேவனோ நீதிமானாகிய யோசேப்பின் பாதையை நன்கு அறிந்திருந்தார். ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் நீதிமானுடைய வழியோ ராஜ பாதை என்று. இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் கூட நீதிமான்களாக வாழும்போது கர்த்தர் உங்களையும் உயர்த்தி ராஜபாதையில் நடத்துவார். மொர்தெகாயை பாருங்கள், அவர் நீதியாக நடந்தார். அவருடைய வாழ்வு ராஜபாதையாக தேவனால் மாற்றப்பட்டது. ஆனால் ஆமானாகிய துன்மார்க்கனின் வாழ்வை கவனித்து பாருங்கள், அவனுடைய முடிவு நரக பாதை. பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய வாழ்வில் நீதிமானாக காணப்படுகிறோமா? நாமும் நீதியாக நடந்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நீதி செய்து நீதிமானாக வாழ்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்றால் அநீதியை நடப்பித்து துன்மார்க்கராக வாழ்கிறோமா? தீமைக்கு விலகி ஓடுவோம். நாமும் நீதிமான்களாக வாழ்ந்து நம்முடைய சந்ததிகளையும் நீதிமான்களாக வாழ தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாள் நம் அனைவருக்குமான ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். நீங்கள் செல்லும் பாதைகளை தேவன் அறிந்திருக்கிறபடியால் அவர் உங்களை வெற்றியின் பாதையில் நடத்துவார். துன்மார்க்க வழியை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடந்து பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.